அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முதல்ல வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஒழுக்கமாக, இவ்வளோ கட்டுப்பாடாக, இவ்வளோ நல்லா நீங்கள் வந்து இருந்தது, நீங்கள் பழகினது எல்லாம் பார்த்து முதல்ல வந்து என்னுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நன்றியை வந்து சொல்லுவேன். அப்புறம் நம்ம மீடியா சகோதரர்கள் என்னை விரட்டி ஏன்னா அவங்க பாசுங்க அவங்களே விரட்டுறாங்க, இவன் நம்மளே விரட்டுறாங்க. சென்னையெல்லாம் சுற்றி இதாகிட்டு அவங்க எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, 4-5 வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, வாத விவாதம் ஆகுது. இன்னும் மறுபடியும் பேசிட்டு இருந்தால் மறுபடியும் சர்ச்சை ஆகிட்டே இருக்கும். அதுக்காக ஊடகங்கள் மீடியா வந்து அந்த யூசேஜை நான் அவாய்ட் பண்ண தப்பாக நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது இல்லை, இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நேரம் வரும்போது இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு 4 வார்த்தை அது வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு நான் சொன்னது. நான் அரசியலுக்கு ஒரு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சர்ச்சையாக விவாதமாக ஒரு ரூபத்தை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன். வாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாமல் வளரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனால் சில சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில கஷ்டம் எழுதும்போது எனக்கு கஷ்டமாயிடுது. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க, வார்த்தைகள் யூஸ் அப்படின்னு தான் ஒரு ஒரு வருத்தம். ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொன்னேன். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழனா அப்படின்னு கேள்வி வரும். எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்கள் கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கள் மூதார், எங்கள் அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்ததை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் வந்து என்னை வந்து எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் நீங்கள் என்னை வாழ வச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா? அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு வந்து நீ என்ன, மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எஸ் இருக்காங்க. அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்
நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்ல படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடர்னாக திங்க் பண்ண வேண்டியவர், உலகமெல்லாம் சுற்றிருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்து உழைச்சிட்ருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்க, ஜனநாயகமே கெட்டு போயிருக்க, அரசியல் பற்றி ஜனநாயகம் பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகிருக்க. ஸோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. இதில் ஏதோ தப்பு இருந்தால் எனக்கு இன்னொன்று, இந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க கொண்டாடுறது, தயவு செஞ்சு ரசிகர்கள் யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம். வீர விளையாட்டு வெச்சலே வந்து அவங்களுடைய வீரர்கள் 20 பேர் ஆக்கிறதுலாம் இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவ்வளோ வந்து பலமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கடலை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக, சுயமானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடவுள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் கடவுள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் ஊருக்கு போங்க, கடவுளை செய்யுங்க, இந்த தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க. போர் வரும்போது